விஜய் அவர்கள் இன்னைக்கு காலையில அவசர அவசரம் டெல்லி போயிருக்காரு. எதுக்காக போனாரு, என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். கமலஹாசனை அடுத்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறதா சில செய்திகள் கசிய ஆரம்பிச்சுச்சு. அது இப்போ உண்மை அப்படிங்கிற மாதிரியே எல்லா இடத்துலயும் பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா கடந்த 25ஆம் தேதி ஒரு கூட்டம் ஒண்ணு நடத்திருக்காங்க. அதுல விஜய் அவர்கள் ரொம்பவே தெளிவா இந்த கட்சி சீக்கிரமாவே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசியிருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு காலையில விஜய் அவர்கள் அந்த வேலைப்பாடு காரணமா டெல்லி போயிருந்திருக்காங்க. தேர்தல் ஆணையத்துல அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் என்ன இருக்கு, ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னா அதை எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உறுதி செய்யறதுக்காகவும் போயிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிறத கொஞ்சம் மாத்தி விஜய் மக்கள் இயக்க கட்சியா மாத்துறதுக்கான சில வேலைப்பாடுகள் ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கவங்களும் விஜய்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. சில பல அதிகாரிகளும் இவங்க கூட போயிருக்கதாவும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இருந்தாலுமே விஜய் மக்கள் இயக்க அரசியல் கட்சி கண்டிப்பா மக்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டு பேசிட்டு இருக்கு. பிகாஸ் ரீசன்ட் பீரியட்ல மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன நிதி உதவி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பார்த்து இவர் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. அதனாலேயே மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இன்னைக்கு அவருக்காக இருந்துட்டு இருக்கு. தேர்தல் ஆணையத்துல இப்ப அவசர சில வேலைப்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கதா சில செய்திகள் கசிய ஆரம்பிச்சிருக்கு. நாடாளுமன்ற தேர்தல விஜயோட கட்சி கண்டிப்பா கலந்துக்குமா, போட்டியிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிதான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. என்னதான் அத்தனை கட்சி இருந்தாலுமே விஜய் ஆரம்பிக்கிற கட்சி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பேசிட்டு இருக்காங்க. இல்ல இதெல்லாம் நடந்து முடியறதுக்கு ஒரு சில காலங்கள் ஆகும் அப்படின்னா டைரக்டா இவங்க சட்டமன்றத்துல போட்டியிடுவாங்களாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே தெளிவு கிடைக்கிற மாதிரி விஜய் ஒரு செயலை பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவசரன்னு இப்ப டெல்லி போறதுக்கான காரணங்கள் என்ன. அப்படி இருக்கும் பொழுது நாடாளுமன்றத்துல கண்டிப்பா அவர் போட்டியிட தான் போறாரு அப்படிங்கிற மாதிரி உறுதிப்படுத்திருக்காரு. சோ கண்டிப்பா விஜயோட கட்சி வந்துச்சுன்னா மக்களோட ஆதரவு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்லி தெரிவிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா மக்கள் மத்தியில விஜய்க்கு ஒரு நல்ல பேர் இருந்துட்டே இருக்கு. சோ விஜயோட கட்சி வந்தா நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.